வந்துட்டாரு. வணக்கம். திருவள்ளூர் கல்லூரியிலிருந்து மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் காமாட்சி சொல்வது போல மழை எல்லா இடத்திலும் பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருக்குறளிலும் மழை இருக்கிறது. நம்முடைய தெய்வம் தொழால் இருக்கிறதுல பெய்யன பெய்யும் மழை என்று மழை வருகிறது. எனவே உங்களுடைய விருப்பம் படி மழை திருக்குறளிலும் வருகிறது, நாட்டிலும் மழை பெய்யட்டும் என்று நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக இங்க புதுவையில அதிகம் மழை இல்லை, ஆனால் பல இடங்கள்ல நல்ல மழை பெய்வதாக வானிலை அறிக்கையிலே பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களை எல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி. இது நாம் இடையில விடுவிட்டு போனதுக்கு பிறகு இது 2வது சொற்பொழிவாக நம்ம இதை பார்க்கிறோம். அது வாழ்க்கை துணை நலத்தை வரக்கூடிய தெய்வம் தொழால் என்ற அதை பற்றி பார்ப்போம். சரி, இன்றைக்கு நாம் 55வது திருக்குறள். நம்முடைய சொற்பொழிவு வழக்கம் போல திருக்குறள் விரிவுரை என்று சொல்வதை விட திருக்குறள் இலக்கண விளக்கம் என்றுதான் நாம் கொடுத்திருக்கிறோம். அதனால இலக்கண செய்திகளை விளக்குவது, பிறகு அதோட கருத்துக்களை விளக்குவது, அந்த கருத்துக்களை அந்தந்த இயலுக்கேற்ப உள்ள தத்துவம் அல்லது சமூகவியல் அல்லது மானிடவியல், அரசியல் என்ற கோணத்தை எல்லாம் நாம் அதை விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். இன்னும் திருக்குறளை இப்படி நிறைய பார்ப்பதற்கு இருக்கிறது. இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள், அறிஞர்கள் இன்னும் திருக்குறளை பல கோணங்களில் ஆராய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே இதுவரை நாம் பார்த்து வந்த ஒரு பார்வையிலிருந்து கொஞ்சம் நாம் வேறுபட்டு பார்க்க முயற்சி பண்ணுறோம். அது காலத்தினுடைய கட்டாயம் கூட. ஒவ்வொரு காலத்திலும் வருகின்ற அறிஞர்கள் அவருடைய அறிவு, அவருடைய ஆராய்ச்சி, ஒப்பீட்டு பார்வை இதன் மூலமாக திருக்குறளுடைய கருத்துக்கள் தெளிவுபெறும் என்று நான் நினைக்கிறேன். நான் பேசுவது உறக்க பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் பேசுவது கேட்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்ப்பது 55வது திருக்குறள். தெய்வம் தொழால் பொழுநற் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. எனவே இந்த திருக்குறள் தெய்வம் தொழால் பொழுநற் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. எல்லாரும் தெரிந்த திருக்குறள், அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்ற திருக்குறள். இந்த திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன, விளக்கங்கள் வந்திருக்கின்றன. இந்த திருக்குறளை விளங்கிக் கொள்வதிலே இருக்கக்கூடிய சில ஒப்பீட்டு பார்வைகள் நிறைய இதை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் விமர்சனத்துக்குள்ளாகின்ற ஒரு திருக்குறளாகவும் இது இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல முதல்ல நீங்க இந்த திருக்குறளை தெய்வம் தொழால் பொழுநன் தொழுதெழுவாள் தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல பிரிச்சு போட்டிருப்பாங்க. இந்த திருக்குறளை பிரித்து போடுகிற போது அந்த திருக்குறளுடைய பொருள் மாறுபட்டு விடும். அது முதல்ல நாம் சிறிது விளக்கி விட்டு நான் சொல்றேன். எனவே இது கொழுநற் தொழுதெழுவாள் தான் வரணும். கொழுநன் தொழுதெழுவாள்னு சொன்னா, கொழுநன் என்பது நாங்கள் என்றால் ரொம்ப இலக்கணம் விளக்கமாக சொல்வது சிலருக்கு கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்கும் என்று நான் எளிமையாக சொல்கிறேன். கொழுநன் தொழுதெழுவாள்னா கொழுநன் என்பவன் எழுவாயாகி விடுவான். கொழுநன் தொழுது எழுவாள், அந்த பெண் எழுகின்றாள். கொழுநன் தொழுத பின் கொழுநன் தொழ எழுகின்றாள் என்று அர்த்தப்பட்டு வரும். எனவே கொழுநன் என்று நீங்க எழுதினால் அது எழுவாயாகிவிடும். அந்த வாக்கியம் எழுவாய் வாக்கியம். கொழுநன் தொழுது எழுவாள் என்று இந்த வாக்கியத்துக்கு எழுவாயாக கொழுநன் தொழுவாள். ஆனால் அதே கொழுநற் என்று வருகிற போது இது பழைய தமிழ், அது செயப்படுபொருளாக மாறிவிடும். கொழுநன் என்பது எழுவாய், கொழுநற் தொழுது, கொழுநனை தொழுதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. எனவே கொழுநற் என்ற அந்த ஒரு சந்தி மாற்றம் அதை செயப்படுபொருள் என்பதை காட்டுகிறது. இது தமிழில் இருக்கக்கூடிய சந்தி விதிகள் ரொம்ப முக்கியமானவை. அது குறிப்பாக பழைய இலக்கியங்கள்ல இந்த சந்தி விதிகள் மிகவும் முக்கியமானவை என்பதை கூறாள். அதனால நீங்க கொழுநன் தொழுதெழுவாள் தான் நீங்க நிறைய இடங்கள்ல போட்டிருப்பாங்க. அப்படி அதை படிக்கிற போது அதுக்கு வேறு பொருள் ஏற்பட்டுவிடும். எனவே ஏனென்றால்
ஒன்னார் திரளும் என்று சொன்னால் ஒன்னார் திரளும் சொன்னா ஒன்னார் எழுவாகி விடுவார். ஒன்னார் திரளும் சொன்னா ஒன்னாரை திரளும் என்று சொல்லி செய்யப்படும் பொருள் ஆப்ஜெக்டாக மாறிவிடும் அந்த வாக்கியத்துக்கு. அந்த வாக்கியத்துக்கு அது செய்யப்படும் பொருளாக அவன் உணவை சாப்பிட்டான்ங்கிற மாதிரி. அவன் முருகன் விநாயகன் முருகன் கண்டான்னு சொன்னா பழைய தமிழா இருந்தா விநாயகன் முருகற்கண்டான்னு தான் வரணும். முருகனை கண்டான், முருகன் கண்டான்னா முருகன் காண்பது முருகனாகிவிடும். ஆனா முருகற்கண்டான்னு சொன்னா முருகனை இன்னொருவர் கண்டார் அப்படிங்கிறார். அவற்கண்டுன்னு சொன்னா அவனை கண்டுன்னு அர்த்தம். அவன் கண்டான்னு சொன்னா அது எழுவாகிவிடும். அவற்கண்டான்னு சொன்னா அவனை கண்டான். இது ஒரு அடிப்படையான ஒரு பழைய தமிழினுடைய இயல்பு. எனவே இந்த விதி பின்பற்றினால்தான் இந்த திருக்குறளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு பிரித்து போடுகிற போது இந்த சிக்கல் வருகிறது. இதை பற்றி பாரசுப்ரமணியம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் என்று நான் ஒரு முறை குறிப்பிட்டேன். திருக்குறளை பிரித்து பதிப்பிக்கும் போது என்னென்ன சிக்கல்கள் வருகிறது என்று சொல்லி அழகாக செய்திருக்கிறார். எனவே அதை தவிர்க்கிற முறையில நம்ம இதை கொழுநனை தொழுது என்று நாம படித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே போட்டாலும் அதுக்கு இன் போட்டுட்டு இட்டுக்கு பிறகு இன்னும் போட்டுட்டா கொஞ்சம் தொழுது எழுவாழ்ன்னு பிடிக்கணும்னு சொன்னா அந்த இன் போட்டுக்கிட்டா கூட ஓரளவு விளக்கம் கிடைக்கும் நினைக்கிறேன். சரி, எனவே இதுக்கு அர்த்தம் நான் மூவால இருந்து போறேன். மூவா என்ன சொல்றாரு? மூவாவை வேறு தெய்வம் தொழாதவளாய், தெய்வம் தொழாள், வேறு தெய்வம் தொழாதவளாய், தொழாள் என்று சொன்னால் தொழாதவளாய் என்று சொல்லி முற்றச்சம்னு சொல்லுவாங்க. தொழாள் என்பது வினைமுற்று. அந்த வினைமுற்று அடுத்த வாக்கியமாக தோடு சேர்கிற போது அது எச்சமாக மாறிவிடும். கண்டனன் தொழுதான் என்று சொன்னால் கண்டு தொழுதான் அர்த்தம். கண்டனன் அப்புறம் தொழுதான், ரெண்டு வாக்கியம். அது ரெண்டையும் கோக்குற போது அந்த கண்டனன் என்ற கண்டான் என்பது எச்சமாக மாறிவிடுகிறது. இது முற்றெச்சம். இந்த வாக்கிய அமைப்பு தமிழிலே பழந்தமிழிலே இருக்கிறது. இது எப்படி வந்திருக்கலாம் என்று ஒரு சின்ன ஆராய்ச்சியெல்லாம் இருக்கிறது. அது நம்ம அதுக்கு நான் போகல. சரி, வேறு தெய்வம் தொழாதவளாய், தொழாள் அது அளவுடையாக இருக்கிறது. இது செய்வழி செயலுடையாக வந்திருக்கிறது. செய்வழி செயலுடைன்னு சொன்னா தொழாள் என்று சொன்னால் ஓரசியாக அது நின்று விடும். தொழாள் என்று பிடிச்சால்தான் தொழா அள் என்று நாம பிடிக்கிற போது இரண்டு அசைகள் கிடைக்கும். அப்பதான் அது ஓசை தட்டாமல் அது வரும். அதனால அது செய்யுள் செயலுடைய என்று சொல்வார்கள். செய்யுளுக்காக அதை நீட்டி, அதாவது செய்யுள் இலக்கணம் பெறாமல் இருப்பதற்காக அதை நீட்டிப்பது. அந்த நீட்டிப்பதை அளவு எடுத்தல், அளவுனா மாத்திரையை நீட்டுதல் இருப்பது. அதனால அது அப்படி வருகிறது. எனவே தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது, கொழுநனை தொழுது, கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள், தொழுது துயில் எழுகின்றவள். பெய்யென்றால் மழை பெய்யும், பெய்யென்றால் மழை பெய்யும். பெய்யென, பெய் என்று சொல்ல என மழை பெய்யும் என்று பொருள். அதான் பொருள். இதுக்கு நம்முடைய மனக்குடவர் என்ன பொருள் சொல்றாருன்னு பார்ப்போம். அடிப்படையான தெய்வத்தை தெய்வம் என்று தொழாளாய், கவனிங்க, தெய்வத்தை தெய்வம் என்று தொழாளாய், எல்லா தெய்வமும் தன் கணவன் என்றே கருதி, எல்லா தெய்வமும் கணவன், கணவனுக்குள்ளே எல்லா தெய்வமும் அடங்கி இருக்கிறது என்று கருதி அவனை நாடோறும் தொழுமவள், நாடோறும் நாள்தோறுங்கிறார், தொழும் அவள், தொழுது எழுவாள்ங்கிறதுக்கு தொடர்ந்து எழுவாள் என்ற துணைவினையாக எடுத்திருக்கிறார். நாடோறும் தொழுது கொண்டே இருக்கக்கூடியவள். பெய்யென்று சொல்ல மழை பெய்யும். எழுதல் உறங்கி எழுதல் சொல்லியிருக்கிறார். எழுதல் தொழுது எழுமவள், உறங்கி எழுதல் அப்படின்னா அவர் துணைவனை அடிக்கிறது. தொழுது எழுமவள். பரிமேலழகர் போவார். பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெயரை பிரிச்சு போட்டிருக்காங்க. கொழுநன் தொழுது எழுவாள்னு வரணும். பிற தெய்வம் தொழாது, தெய்வம் என்பதுக்கு பிற தெய்வம் தொழாது. மனக்குடவர் தெய்வத்தை தெய்வம் என்று தொழாது, தெய்வங்களை எல்லாம் தெய்வம்னே கருதாமல் பிற தெய்வம் தொழாதுன்னு நினைக்கிறார். அடுத்து
தன் தெய்வமாகிய கொழுநனை, அதே பொருள் தான். தன் தெய்வமா கொழுநன் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு. அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வம் அவர் தான். தன் தெய்வமாகிய கொழுநனை தொழுது, தொழுது அப்படிங்கிறதுக்கு தொழான் என்று, தொழுது கொண்டுன்னு அர்த்தம். தொழுது கொண்டு அதாவது தொழுது என்ற வினையச்சம் பல பொருள்பட வரும். தொழுது என்பது காரண பொருளாக வரும். மருந்து உண்டு நோய் குணமாயிட்டுன்னா மருந்து உண்டதால் அர்த்தம். மழை பெய்து குளம் நிறைந்ததுன்னு சொன்னா மழை பெய்ததால், மழை பெய்ததால் அது பெய்ய என்று. உழுது வாழ்ந்தான் சொன்னா உழுது கொண்டு ஊத்தொழிலை மேற்கொண்டு வாழ்ந்தான் அர்த்தம். அல்லது கொடி ஆடி தோன்றும், கொடி ஆடிக்கொண்டே தோன்றுகிறது, கொடி ஆடி தோன்றுகிறது. அதனாலதான் தொழான் என்று பொருள் இருக்கிறார். மூன்றாவது நிலை நாங்கள் ஒன்று தொழுதலால் தொழ, இன்னொன்று தொழுது கொண்டு, அதாவது ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய செயல். தொழுது கொண்டு சைமல்டேனியஸ், அதாவது காலத்தை மாற்றக்கூடிய, டெம்போரல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை அப்படியே தொழுது கொண்டு, தொழுது என்றால் தொழுது கொண்டு, சுவைத்து உண்டான், சுவைத்து கொண்டு உண்டான், சுவைத்து அதுக்கு பிறகு உண்டான் அர்த்தம். சுவைத்து சுவைத்து கொண்டு உண்டான் அர்த்தம். சுவைத்தான் என்று உண்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, அதனால தொழான் என்றுன்னு அவர் எடுக்கிறார். தொழுது என்ற வினைச்சம் தொழான் என்று சொன்னால் தொழுது கொண்டு என்று நாம நிகழ்காலமாக எடுக்கணும். தொழான் என்று. துயில் எழுவாள், துயில் எழுவாள், எழுவாள்ங்கிறது துயில் எழுவாள் இருக்க. எழுவாள்னா இருக்கையிலிருந்து எழுதுவது மட்டும் இல்லை. எழுதல் அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு கேட்டா நாம உறக்கத்திலிருந்து எழுந்திருப்பதான் நினைக்கிறோம். எனவே எழுதல் என்பது ஒரு இடத்திலிருந்து இருக்கையிலிருந்து எழுதுவது மட்டும் இல்லை, படுக்கையிலிருந்து எழுதுவதையும் நாம எடுத்துக்கிறோம். எனவே இந்த இடத்துல எழுதல் என்ற வினைச்சம் வினைமுற்று இருக்கையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போகிறதை குறிப்பதோடு மட்டும் இல்லாமல் படுக்கையிலிருந்து உயர்ந்து வெளியேறுதல் என்ற ஒரு பொருளே வருகிறது. எனவே துயில் எழுவாள், எழுவாள் என்றால் துயில் எழுவாள். அப்ப காலையில அவ்வளவுதான் நினைக்கிறார் அவர். தொழான் என்று எழுவாள், தொழுது எழுவாள். பெய் என்று சொல்ல பெய் என, இணையச்சம் என்று ஒரு சாரார் பொருள் சொல்றாங்க. என என்பது இடைச்சொல் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அது இடைச்சொல்லடியாக பிறந்த வினையச்சம் சொல்லுவாங்க. அது வினையச்சம் தான். வினையச்சம் அது இடைச்சொல்லாக வருகிறது, ஒரு ஒரு இணைப்பு சொல்லாக அது வருகிறது என்று நாம் பார்க்கலாம். அது நாம் பிறகு பார்க்கலாம். என்று சொல்ல மழை பெய்யும், மழை பெய்யும். அதான். எனவே இதுதான் என்னோட மொத்த பொருள். எனவே பிற தெய்வங்களை எல்லாம் தொழாமல் தன் தெய்வமாகிய கொழுநனை தொழுது கொண்டு காலையிலே எழுகின்றவள்னா தினமும் செய்யக்கூடியவள் அர்த்தம். எழுகின்றவள் பெய் என்று சொல்ல மழை பெய்யும். இந்த கருத்து மிகவும் திருவள்ளுவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இந்த திருக்குறளை மணிமேகலையிலே மேற்கோளாகவே சொல்லியிருக்கிறார். பொய்யில் புலவன் பொருளுரை தேர என்று மேற்கோளாக கட்டியிருக்கிறார்கள். இதுல 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஒரு மனைவியானவள் பிற தெய்வங்களை தொழமாட்டாள், கணவனே தெய்வமாக தொழுவாள். அவள் தன்னுடைய கற்பின் ஆற்றினாலே இயற்கையும் ஏவல் கொள்வாள். மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்யும். ஏன்னா மழைதான் மனிதனுக்கு நன்மையை தரப்படும். மழை பெய்யும் சொன்னா, மழை என்று சொன்னால் இனத்தினாலே, அதாவது ஒரு வெத்தலை வாக்கு போட்டான்னு சொன்னா சுண்ணாம்பு போட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி மழை பெய்யும் சொன்னா தீ போய் ஏவல் கேட்கும், அல்லது காற்று ஏவல் கேட்கும் என்று சொல்லி ஏனைய ஐம்பூதங்களும் ஏவல் கேட்கும் என்று நாம் பொருள்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்க கண்ணகி பார்த்தீங்கன்னா, கண்ணகி மதுரையில மதுராபுரத்தையும் ஒதுங்கி போய்விடுகிறது. அப்புறம் தீக்கடவுளை கூப்பிடுகிறாள், கூப்பிட்டு இந்த மதுரையை எடுத்து விடு என்று சொல்கிறார். எனவே தீக்கடவுள் அவருடைய ஏவலை கேட்கிறது. எனவே கற்புடை பெண்ணுக்கு மழை பெய்வது நன்மையை தரக்கூடியது, தீயாலே எரிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறதுங்கிறத நம்ம சிலப்பதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு
கணவனையே கண்கண்ட தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு பெண் மிகுந்த ஆற்றலுடையவளாக மாறிவிட்டார். மங்கையர் மனத்தவம் என்று சொல்லி கம்பர் சொல்கிறார். இதை நம்ம சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள் உண்டு, இதை விமர்சிக்கக்கூடியவர்கள் உண்டு. இது என்ன இது, இக்காலத்துக்கு இது பொருந்துமா, கணவனை வணங்க வேண்டும் என்று சொல்வது என்ற ஒரு கேள்விகள்லாம் நமக்கு வருகிறது. ஆனால் அந்த காலத்துல உள்ள கட்டமைப்பு அப்படி இருந்திருக்கு. அதை நான் பிறகு வர்றேன். அதுக்கு பிறகு வருவதற்கு முன்பு இதோட இலக்கண செய்திகளை எல்லாம் நான் முடித்துக்கொண்டு அதுக்கு போனோம். தெய்வம் தொழுதற்கு மனம் தெளிவது துயிலெழும் காலத்தாகலின் தொழுது எழுவாள் என்றார். தொழுது, தொழுதற்கு, தொழுது கொண்டு எழுவாளாம். காலையில தான் நாம் மனம் தெளிவாக இருக்கோம். அப்பொழுது எழுந்த உடனே அந்த மனத்தெளிவோடு கணவனாகிய தெய்வத்தை நினைத்து அவனை வழிபட்டு கொண்டு எழுவாள் என்று ஒரு விளக்கம் சொல்றார். சரி, அடுத்து தொழான் என்று என்பது தொழுது என தெரிகின்றது. நாங்க நினைக்க பார்க்கிறோம், தொழுதுதான் இருக்குது. தொழுது என்பது தொழான் என்று பொருள்பட்டது என்று நாம சொல்கிறோம். ஆனால் அதை மாற்றி தொழுது ஆக தெரிந்து நின்றது. தொழானின்றி என்று வர வேண்டியது தொழுது என்று நின்றது. இது ரெண்டு முறையிலும் சொல்லலாம். இதுக்கு ஒரு டெரிவேஷன் ரூல் இருக்கு. அந்த ரூல் படி, அதாவது இதனுடைய அடிப்படை வடிவம் எது, தொழானின்றி என்பது அடிப்படை வடிவம், அதிலிருந்து தொழுது வருவது என்பது பரிமையாளர் போன்ற ஒரு கருத்து. இல்லை, தொழுது என்பதுதான் அடிப்படை வடிவம், அது தொழானின்றி என்று திரிந்து வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு இலக்கண சாரா இருக்காங்க. ரெண்டு கருத்து இருக்கு. அதுக்கு சில இலக்கண அடிப்படைகள்லாம் இருக்கின்றன. அதை நம்ம ரொம்ப விளக்கத்துக்கு போக வேண்டாம். அது நல்ல ஒரு செய்தி, அதை நம்ம பிறகு விளக்கலாம். இன்னும் முன்னாடி அதை பற்றி நம்ம பார்த்துக்கோம். அடுத்தது தெய்வம்தான் ஏவல் செய்யும் என்பதாம். தெய்வம் என்று சொன்னால் மழை தெய்வம் அப்படின்னு நினைக்கிறார். அது வருண பகவான் என்று சிலர்லாம் விளக்கம் சொல்றாங்க, தெரியல. வருண பகவான் என்று சொல்றாரு. தீக்கடவுள்னு சொல்றோம், மழை கடவுள்னு சொல்றோம். எனவே அது ஏவல் செய்யும் என்பதாகும். இதனால் கற்புடையவளது ஆற்றல் கூறப்பட்டது. எனவே கணவனை கண்கண்ட தெய்வமாக போற்றுகின்றவர்களுடைய ஆற்றலினாலே அவள் ஆணையிட்டால் மழையும் பெய்யும். கண்ணகி போன்றவர்கள் ஆணையிட்டால் தீயும் ஆணை கேட்கும் என்று நாம் பார்க்கிறோம். இதனால கற்புடையவளது ஆற்றல் கூறப்பட்டது, சொல்லி இதுதான் இந்த விளக்கம். நாமக்கல் கவிஞர் வேற மாதிரி அந்த வாக்கிய அமைப்பை எடுக்கிறாரு. கற்புடைய மனைவியின் சிறப்பு என்னவெனில், கற்புடைய பெண் தெய்வத்தை கூட தொழமாட்டார். முதல் எடுத்துறார், தெய்வம் தொழார், ஃபுல் ஸ்டாப் வச்சுறார். அவரு அது எச்ச வாக்கியமா எடுக்கல. அவள் கணவனையே தெய்வமாக வணங்கி சிறப்படைவாள். கொழுநல் தொழுது எழுவாள், இரண்டாவது வாக்கியம். மூன்றாவது, அவள் அப்படிப்பட்டவள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும்படியான தெய்வ பலம் உள்ளவள் என்று சொல்லியிருக்கார். மூன்று வாக்கியமா ஆக்கியிருக்கிறார்கள் தான். அது எப்படி ஒரு திருக்குறளை எப்படியெல்லாம் வாக்கியமாக உடைக்கலாம், இப்படியாக கலப்பு வாக்கியமாக சொல்லலாம், தனித்தனி வாக்கியமாக சொல்லலாம் என்பதற்காகத்தான் நான் அந்த இதை சொன்னேன். எனவே இதனுடைய மொத்த வாக்கிய அமைப்பு தெய்வம் தொழாள், கொழுநல் தொழுதெழுவாள், தெய்வம் தொழாள், கொழுநல் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யமணின்னு மூணா பிரிச்சாரு. நாம பரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறத தெய்வம் தொழாள் ஆக்கி தொழாதவள் முற்றச்சம் கொழுந்தனை தொழுதெழுவாள், அது தொழுதெழுவாள்ங்கிறது பெயர். பெய்யன பெய்யும் மழை, தொழுதெழுவாளாகிய அவள் துணைவி, வாழ்க்கை துணைவி என்ற அர்த்தம். அந்த இடத்துல தொழுதெழுவாள்ங்கிறதுக்கு வாழ்க்கை துணைவிங்கிற பொருள் அங்க தெளிவாக இல்லை. அங்க பாருங்க, பரிமையாளர்களில் எழுவாள் தான் சொல்லியிருக்காரு, யாருன்னு சொல்லலை. அவர் துணைவி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை துணை நலத்தினாலே நம்ம கொள்ள வேண்டும். அப்புறம் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த திருக்குறள் முழுமையுமே, இந்த அதிகாரம் முழுமையுமே வாழ்க்கை துணை நலம் என்பது, வாழ்க்கை துணை என்பது கணவனுடைய ஒரு துணையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கார். அவளை பற்றி தனியாக அவளுக்கு தனிநிலை கொடுக்கப்படவில்லை. இந்த திருக்குறள்ல 10 திருக்குறள்ல எல்லா திருக்குறள்லையுமே பெரும்பாலான ஏதோ ஒரு திருக்குறள் மட்டும் வித்தியாசமா இருக்கும். திருக்குறள் சட்டு ஞாபகம் வரல. அது எல்லா திருக்குறள்லையுமே பார்த்தீங்கன்னா கணவனை
தொடர்புபடுத்தித்தான் பேசுகிறார். அதனால மனைவி என்பவளுக்கு தனியான ஒரு இடம் நம்முடைய அறநூல் ஆகிய திருக்குறளிலே இல்லை. இது தர்மசாஸ்திர கருத்துக்களை ஒட்டித்தான் அமைகிறது. பெண்ணுக்கு ஒரு கணவனுடைய துணைவி என்ற ஒரு நிலைமைதான் தர்மசாஸ்திரங்கள் கொள்கின்றன. சமணம் சொல்லுகிறது, பௌத்தம் சொல்லுகிறது. பௌத்தத்துல இந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமைகள்லாம் இல்லை. இவையெல்லாம் தவிர, அதாவது வைதீகம், பௌத்தம், சமணம் போக நம்முடைய திராவிட பண்பாடு என்று ஒன்று இருக்கிறது. திராவிட பண்பாட்டுல பெண் வழி சமுதாயத்துல பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அந்த பெண் சமுதாயத்திலே பெண் தான் தலைமை. ஆனால் இந்த மூன்றும் வடக்கே இருந்து வந்த மூன்று மதங்களும் அல்லது கருத்துக்களும் நம் மீது அந்த மூன்று சமயம் சார்ந்த பெண் பற்றிய பார்வையைத்தான் நமக்கு அமைத்திருக்கிறார். அதுல சமயச்சார்பு மட்டும் இல்லை, அங்கே அரச குலம் பின்பற்றிய, வணிக குலம் பின்பற்றிய ஒழுக்கங்களும் இதுதான். உதாரணமாக உடன்கட்டை ஏறுதல் என்பது மனுஸ்மிருதியிலாம் உடன்கட்டை ஏறுதலை பத்தி எல்லாம் பெருசா இல்லை. பிராமண பெண்கள்லாம் உடன்கட்டை ஏறுறதை பத்தி எல்லாம் சொல்லல. அது சத்திரியர்களுடைய ஒழுக்கம். திருவள்ளுவர் தொல்காப்பியர் உடன்கட்டை ஏறுறதை பத்தி பேசுறாரு, உடனே செத்து போறதை பத்தி பேசுறாரு, உடன்கட்டை ஏறுறதை பத்தி பேசுறாரு, சங்க இலக்கியம் பேசுகிறது. அப்போ நாம் வடநாட்டிலிருந்து வந்த வைதிகம், சமணம், பௌத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டது போலவே அங்கிருந்து வந்த சத்திரிய தர்மம் என்று சொல்லப்படுகிற அரச தர்ம கோட்பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பெண் உடன்கட்டையர்கள் பற்றி பேசுகிறோம். பெண் உடன்கட்டையர்கள்லாம் கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதிகமாக வருகிறது. குறிப்பாக நம்ம மன்னர்கள் மெல்ல மெல்ல வட இந்திய அரச ஒழுக்கங்களை மேற்கொண்டு வரும். சங்க காலத்திலேயே அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் பெண்களை மேற்கொள்வதில்லை. ஆனால் அந்த வீரபாண்டியன் பெண் அவள் கோப்பெருந்தேவி உடன்கட்டையெல்லாம் ஏறா அப்பவே வந்துச்சு. அதுக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழர் காலத்திலையும் அதுக்கு பிறகு நாயக்கர் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீப்பாஞ்சம்மனுக்கு நிறைய தீப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இப்போ பொன்னியின் செல்வனுடைய அம்மா இருக்காளே வானவன் மாதேவி, அவள் தீப்பாஞ்சவர் தானே. வானவன் மாதேவி என்னும் மலர்முடந்தை பெற்றெடுத்த புலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவள் முழங்கரி நடுவனும் முளைமகப் பிரிந்து முழங்கரி நடுவனும் தலைமகப் பிரியா தையல். ராஜராஜனுடைய அம்மா வனவன் மாதேவி கைக்குழந்தை பற்றி இருக்கிற போது அந்த கைக்குழந்தையை பிரிந்து தன்னுடைய கணவனை பிரியாமல் அவன் கூட உடன்கட்டை ஏறினாலும். அது திருக்கோவலூர் கிட்ட அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதனாலதான் முளைமகப் பிரிந்து முழங்கரி நடுவனும் தலைமகப் பிரியா தையல் தூண்டா மணி விளக்குன்னெல்லாம் அவருடைய மேற்கீர்த்தியில வருகிறது. எனவே பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் என்பது நம்ம தொல்காப்பியரே ஏற்றுக்கொண்டு விட்டார். இது நம்முடைய திராவிட பண்பாட்டு நெறியில் உள்ள விஷயம் இல்லை அது. அதனால இது பெண்களுக்குரிய விஷயம். ஏனென்றால் நீங்க இந்த தீப்பாஞ்சம்மனோ அல்லது மாஸ்திகர்களோ தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் தான் இருக்குது, கேரளாவில் கிடையாது. ஏன்னா கேரளம் பெண் வழி சமுதாயம், அதுதான் நம்ம பழந்தமிழர் சமுதாயம். நாம் சங்க காலத்துக்கு முன்பாகவே வடநாட்டு மயமாகி ஒரு சீர்மையான ஒரு பொது வழிமுறைக்கு வந்து விட்டோம். அதுல பெண்ணுக்கு 2ஆம் இடம் என்றது அது திருவள்ளுவரும் அடக்கம். திருவள்ளுவர் அதுக்கு உடன்பாடு தான். திருவள்ளுவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. திருவள்ளுவர்களுடைய முற்போக்குடையவரா இல்லையா என்பதை நாம் தான் ஆராய்ச்சி செய்து கொள்ளணும். எனவே இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து எப்படி விளங்கிக் கொள்றோம் என்பதுக்கு நான் இலக்கணம் சொன்னேன். சரி, இந்த இலக்கணத்தை கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த விஷயத்துக்கு போவோம். இதுல தெய்வம் தொழாள் என்பதற்கு நான் சொன்னேன். தெய்வம்ங்கிறது ஒரு பிற தெய்வம்னு சொல்றாரு. தொழாள் அப்படிங்கிறது இந்த அளவடை வருது. தொழாள், தொழாள்னு இல்லை, தொழாள் அள், அதை நீண்டு ஒழிக்கிறது. அது யாப்புக்காக வருகிறது பார்க்கிறோம். தொழாதவள் ஆக அர்த்தம். தொழாது என்று முற்றச்சமாக பொருள் சொல்லியிருக்கிறார். வினைமுற்று முற்றச்சமாக வருகிறது என்பது பரிமேலழகருடைய கருத்து. கொழுநன், அது சிவப்படுபொருள். கொழுநன் என்பது அந்த இடத்த என்ன சொன்ன
வேற்றுமையற்ற வடிவம். கொழுநர் என்று வர வேண்டும். ஒப்ளீக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, வேற்றுமையற்ற வடிவம். தன்பயமாகிய கொழுநனை தொழுது தொழான் என்று நடக்கிறார். தொழுது உண்டு வினைச்சொல். இது தொழுது என்பது இந்த விளக்கத்தை தொழுது என்பது தொழா நின்று என்று சொல்கிற விளக்கத்தை காரியத்திர கவிராயர் எடுத்துக்கொள்ளவில்லை. காரியத்திர கவிராயர் 16ஆம் நூற்றாண்டிலே பரிமேலழகர் உரைக்கு விளக்கம் எழுதியவர். அவர் என்ன சொல்றாரு, அது வந்து அதுல பின்னாடி சொல்லியிருக்கிறேன். காரியத்திர கவிராயர் தொழுதெழுவாள் என்பது செய்தன்ன செத்து இறந்த காலம் எய்யுடனுடைத்தே வாராக்காலம் என்னும் சூத்திர விதி தெரியாது. தொழுது என்பது தொழுதான் என்று என பொருள்பட்டது. தொழுது என்பதுதான் அது தொழான் என்று நீங்க பொருள் சொல்லிக்கலாம். ஆனால் தொழுது என்ற வடிவம் தெரியவில்லை என்று சொல்றார். பரிமேலழகர் தலைகீழா சொல்றார். எப்படி கொடியாடி தோன்றும், ஆடு ஆடிக்கொண்டு தோன்றும் என்பதும் அது. இதனை தொழானின்றி என்பது தொழுது என திரிந்தது என எழுதியது பிறர் கள்ள உரை. இதை ஒரு 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். இந்த இந்த உரை தொழுது என்பது தொழானின்று என்பது தொழுது என தெரிந்து நின்றது என்று எழுதியது பரிமேலழகர் உரை அல்ல, வேற யாரோ எழுதி சேர்த்திருக்கிறார்கள் என்று அவர் கருதுகிறார். அது கள்ள உரை, பிறர் எழுதிய கள்ள உரை, ஃபேக் கமெண்ட்ரி அப்படிங்கிறார். அதுக்கு திருக்கோவையார் வந்து சொல்றாரு, திணை வளம் காத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய திருக்கோவையார்ல தொழுது எழுவார் விளை வினை வளம் நீர் எழ என்னும் கோவையாரும் அது. தொழுது அப்படிங்கிறது தொழானின்று எழுவார், தொழுது கொண்டு எழுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சரி, எனவே தொழுது. ஆனால் எனவே பரிமேலழகர் வந்து தொழுது எழுவாள் என்பதை துணைவனையாக கொண்டதாக தோன்றுகிறது. தொழுது கொண்டு எழுவா என்று துணைவனையாக கொண்டது கொடுக்கிறது. இது பிரயோக ஆசிரியரும் மறுக்கிறார், இலக்கணக்குத்த ஆசிரியரும் மறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி தொழுதுகிட்டே எழுந்திருக்கிறது, கண்ணை மூடிட்டு எழுந்திருக்கிறப்ப எப்படி தொழுதுகிட்டு எழுந்திருக்கிறது, எனவே மாறி இருக்க வேண்டும். எழுந்து தொழுவாள் மாறி போச்சு, எழுந்து தொழுவாள் என்ற தனிவினையாகத்தான் எடுத்துவாங்க. she will wake up and worship அப்படின்னு எடுப்பாங்க. எழுவாள் பிறகு தொழுவாள், தொழுது எழுவாள்ங்கிறது மாற்றி போட்டிருக்காங்க என்று சொல்லி பிரயோக ஆசிரியரை இலக்கண குத்த ஆசிரியர் முன்பின்னாக தொக்க வினையேற்றம் என்று விளக்கம் சொல்றார். இது இலக்கண விளக்கம். சரி, அதாவது ஒரு பாடத்தை, மூல பாடத்தை எப்படி உரையாசிரியர்கள் பார்க்கிறார்கள், அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். எனவே எழுவாள் என்பது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா எழுவாள் என்பாள், அவள் எழுவாள்னு சொன்னா she will rise, she will wake up அப்படின்னு சொன்னா அது வந்து வினைமுற்று. she who wake up வேக்கப்னு சொன்னா அது வினையாளன். அது எழுவாள்ங்கிறது அவளா, எழுகின்றவள் அர்த்தம். துயில் எழுகின்றவள் அதான் வினையாளன். பெய்ங்கிறது ஏவல் வினை. நீ பெய் சொல், பெய் என்று சொன்னா நீ பெய்வாயாக என்று ஏவல் சொல்ற. ஏவல் அந்த சொல்லை கவனிக்க மட்டும் பெய்கான்னு அவர் சொல்லல, பெய் என்று ஏவலாக சொல்லுகிறார். கண்ணகி போது கண்ணகி வேங்கோல் தான் சொல்றான், செல்க நீ வந்து இவர்கள் எல்லாம் தவிர்த்து எல்லாத்தையும் சுடுக என்று அவள் சொல்வதாகத்தான் வருகிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த வேங்கோளாகத்தான் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நான் அது பார்க்கணும். எனவே இந்த கற்படை பெண்களுக்கு ஆணையிடும் போது ஏவல்ங்கிறது இம்பரேட்டிவ் சொல்லுவாங்க, வேங்கோள்ங்கிறது வேண்டுதல், வாழ்க நீ போ அப்படின்னு சொல்றது ஆணையிடுறது. நீ போகுக, நீ செல்க என்று சொல்லும்போது வேண்டிக் கொள்கிற தன்மை வருகிறது. அதை வந்து நம்ம வந்து வேங்கோள்னு சொல்லுவோம், அது ஆப்ரேட்டிவ்னா ஆங்கிலத்தில் சொல்லலாம். சரி,
எனவே இது வந்து ஏவலாக இந்த சொல் வருகிறது பார்க்கிறோம். என என்பது அடுத்து என பெய் என என்று சொல்கிற சொல் பல நிலைகளில் ஒரு அது இடைச்சொல்லா இணையச்சமா என்று பெரிய விவாதம் நடந்திருக்கு. நான் அதுக்கெல்லாம் அந்த பெரிய விவாதங்களுக்குள்ள நான் போகல. அது இடைச்சொல் என்று சங்கர நமச்சிவாயரும் ராமானுஜரும் சொல்றாங்க. அது இணையச்சம் என்று பிரயோக ஆசிரியர் இலக்கண ஆசிரியர் சொல்றாங்க. என என்பது என் என்ற வினைப்பகுதியிலிருந்து வருகிறது. என்று, என்றான், என்றாங்கிறது வினைமுற்று, என்றுங்கிறது வினையச்சம், என என்பது செயன்னு வாய்பாட்டு வினையச்சம், என்ற என்பது பெயரச்சம் என்று பார்க்கிறோம். எனவே இந்த என என்பது திரும்ப திரும்ப நம்ம மொழியில பயன்படுகிற போது அது இடைச்சொல்லாக, அதாவது அதாவது ஒரு சொல் வந்து ஒரு மொழியில திரும்ப திரும்ப பயன்படுகிற போது அதனுடைய அடிப்படை இலக்கணத்தன்மையை இழந்து வேறொரு இலக்கணத்தன்மையை பெற்றுவிடும். அதுக்கு பேர் இலக்கண ஆக்கம்னு பேர், கிராமட்டிகலைசேஷன் பேர். அப்ப என என்ற வினையச்ச வடிவம் செயற்கை வாய்பாட்டு வினையச்ச வடிவம் இடைச்சொல்லாக மாறிவிடுகிறது. அது இடைச்சொல் என்பது சங்கர நமச்சிவாயரும் ராமானுஜரும் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தொல்காப்பியத்தை பற்றி ஒரு பெரிய விதியை சொல்லியிருக்கிறாரு. அதாவது வினையே குறிப்பே இசையே பண்பே எண்ணே பெயரோடு ஒவ்வொரு கிளவியும் கண்ணிய நிலைத்தே என என் கிளவின்னு ஒரு சுத்தம் சொல்லியிருக்காரு. அதாவது கொள் என கொடுத்தான், கொள் என்று சொன்னால் வாக்கியத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு இணைப்பு சொல்லாக வருகிறது. என அது ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்டாக வரலாம். இன்னொன்னு திடீரென, அது குறிப்பு, திடீர் பகீர்னது, அவன் சொன்ன உடனே அது பகீர் என்றது. திக் திக் என்றது அப்படிங்கிறது குறிப்பு. ஒரு குறிப்புனா ஒரு 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 செயலனுடைய ஒரு வெளியீட்டை சொல்லக்கூடிய. அப்புறம் இசை, சவுண்ட், படார்னு கதை அடைச்சான், படார், ஷடார் என்று காரை திருப்பினான், அல்லது டன் டன் என சத்தம் கேட்டது, இந்த மாதிரி சொல்லக்கூடியது இசை. அப்புறம் வெள்ளை வெளியேறு இருக்குது, இந்த சோப்பு வெள்ளை வெளியேறு என்று இருக்கிறது, வெளியேறு என, வெளியேறுங்கிறது பண்பை சொல்லப்படும். அப்புறம் இன்னும் பழைய தமிழ்ல இருந்தது, இப்ப இருக்கான்னு தெரியல, நிலன நீரென தீயன சொன்னா நிலமும் நீரும் தீயும் என்று சொல்லி உண்மை பொருள்ல போறோம். அப்புறம் அந்த காலத்துல ராமன் என ஒரு வீரன் இருந்தான், ராமன் என, ராமன் என்ற பெயர். அழுக்காறு என, ராமன் என பெயரை கொடுக்கலாம். இப்படி எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு. இதுல இது வினையை உணர்த்தக்கூடிய இடைச்சொல்லாக வருகிறதாகத்தான் சங்கர நமச்சிவாயரும் ராமானுஜ கவிராயரும் நினைக்கிறாங்க. ஆனால் பிரயோக ஆசிரியர் இலக்கண பற்றி ஆசிரியரும் அது அடிப்படையில வினையச்சம் தான், அது இடைச்சொல்லாக மாறி இருக்கலாம், இடைச்சொல்லும் மறுபடியும் வினையச்சத்தை தான் உணர்த்துகிறது இந்த இடத்துல என்பது அவருடைய கருத்து. எனவே இதெல்லாம் இலக்கண விளக்கங்கள். இது ரொம்ப இலக்கண விளக்கத்தை இதோடு நிறுத்தி கொண்டு பெய்யும் வினைமுற்றாக வருகிறது. சரி, எனவே இதுக்கு மேல பரிமேல் அழகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். பரிமேல் அழகர் வந்து அதுக்கு மேல சொல்லக்கூடிய விளக்கம் நான் சொல்லல. சரி சரி, அது சொல்லிட்டேன், நான் அந்த விளக்கம் சொல்லிட்டேன். அதனால பரிமேல் அழகருடைய விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்தது என்னுடைய இலக்கண விளக்கத்தை நாம் ஓரளவு செய்து விட்டோம். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது, இது எங்கெல்லாம் மேற்கோளாக வருகிறது என்று சொல்லிவிட்டு இந்த என என்பதை பத்தி இன்னும் எங்கெல்லாம் திருக்குறள் வருகிறதெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். திருக்குறள் இந்த 6 வகையில எண் இடைச்சொல்லாக வருவதை காட்டிலே மற்ற இடங்கள்ல மற்றதாக வருகிறது நிறைய இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப விளக்கத்துக்கு நான் போகல. அப்புறம் தெய்வம் என்ற சொல்லை பற்றி பேச வேண்டும். தெய்வம் என்ற சொல் திருக்குறளிலே விதி என்ற பொருளிலும் தேவர் என்ற பொருளிலும் வருகிறது. தெய்வம்னா நம்ம கடவுள் கிடையாது, கடவுள் வாழ்த்துல தெய்வம்ங்கிற சொல் வராது. தெய்வமும் கடவுளும் ஒன்றல்ல. ஆனால் பிற்காலத்திலே கடவுள் என்ற பொருளிலே தெய்வத்தை பயன்படுத்துகிறோம். மலையாளத்திலே என்ற தெய்வமே அப்படிம்பாங்க, அடக்கடவுளையென நாம சொல்லுவோம். அதனால தெய்வம் என்பது தேவர்களையும் வானோரையும் தான் குறிக்கும். திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா அது வந்து விதியை குறிக்கும். தெய்வத்தான் ஆகாதீனும் முயற்சிதன் மெய்வரத்தக்குள்ளும். தெய்வம்ங்கிறது அர்த்தம். தெய்வம்ங்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வானுரையும் தெய்வம்.
தேவர்கள். இன்னும் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளும். தேவர்கள் மாதிரி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் உணர்ந்தவன். அதாவது ஒருவனுடைய குறிப்பினாலே மற்றவனுடைய மனசிலே இருக்கக்கூடியதை உணரக்கூடியவனை தெய்வத்தோடு, தெய்வம் மாதிரி தேவராக அவை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்கார். எனவே தென்புலத்தார் தெய்வம் விரும்ப ஒக்கல் அதிலையும் வருகிறது. தெய்வம் தொழிலாளின்னு பார்த்தோம். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்றுத்தான் வந்துடும். தெய்வம்ங்கிறது கடவுள் இல்லை, தேவர்கள் இல்லை, ஊழ் ஊழ் வேட்டியை மடித்து கொண்டு வரும்னு சொல்றாரு. நான் இந்த குடும்பத்தை மேலுக்கு கொண்டு வருவேன் என்று முயற்சி செய்யக்கூடிய ஒருவனுக்கு விதியும் கூட வேட்டியை மடித்து கொண்டு உதவி செய்ய வரும் என்று அவர் ஒரு மரபு தொடரை ஆழ்வதை நான் பார்க்கிறேன். எனவே குறளிலே தெய்வம் என்பது தேவர் விதி என்ற பொருள் வருகிறது. இங்கே தெய்வம் என்பது பிற தெய்வங்களாகிய தேவர்கள் போன்றவர்களை வழிபடாமல் என்ற அர்த்தத்தை தான் வருகிறது பார்க்கிறோம். எனவே இதுல நான் மறுபடியும் சம்மப் பண்ணிட்டு நான் இந்த விளக்கத்துக்கு பாருங்க. தெய்வத்தை தெய்வம் என்று தொழாளா என்று மணக்கொடவர் சொல்றாரு. பரிபெருமாள் தெய்வத்தை தெய்வம் என்று தொழாளா என்று சொல்றாரு. பரிதியார் குலதேவதையை கும்பிடாமல் தன் பத்தாவை தெய்வம் என்று தொழுகின்றவள் சொல்றாரு. காலிங்கர் வேறொரு கடவுளையும் வணங்காதவள் தன் கணவனையே நாடோறும் வணங்கி எழுகின்றவள். பெருமையாளர்கள் அதை சொல்றாரு. பார்க்கிறோம். சரி, நம்முடைய இன்றைய ஆசிரியர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. தெய்வத்தை வணங்காது கணவனை வணங்குவோள் என்றெல்லாம் விளக்கம் சொல்றாங்க. சொல்லிட்டு போறாங்க. பிற தெய்வங்களை வணங்காமல் கணவனாகிய கடவுளை, கணவனே கண்கண்டு தெய்வம். சரி, பெய்யன பெய்யும் மழை, இது இரண்டாவது கருத்து. அதாவது பிற தெய்வங்களை வணங்கால், இரண்டாவது கணவனை வணங்குகின்றவள், இவள் மழை பெய்யக்கூடிய ஆற்றுடையவள். இதுக்கு பெய்யென்று சொல்ல மழை பெய்யும்ங்கிற கருத்தை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. காலிங்கர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, மற்ற இவள் இவ்வுலகத்து மழை வரங்கூர்ந்த காலத்து வானை குறித்து வந்து பெய்வாயாக என்று சொன்ன அளவிலே வந்து பொழியும் மழை அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது தெய்வம் ஏவர் செய்யும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவள் மழை போல்வாள், அந்த தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழையை போன்றவள். அதாவது மழை பெய்யுன்னு சொன்னா பெய்கிற மாதிரி மனைவி வந்து கணவனுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள்ங்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு அவளுக்கு பொருத்தமா எனக்கு தெரியல. இதுல நான் இனி சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, இடையில விடுபட்டு போன கருத்து என்னன்னு பார்க்கிறேன். காரியத்திற்குடைய கருத்தையும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் இலக்கண வழக்கங்கள். இனி இதனுடைய கருத்து வழக்கத்துக்கு நாம் போக வேண்டிய சூழ்நிலையில வந்திருக்கிறோம். கருத்து இதுல இந்த இடத்துல நான் வந்து தமிழக மகளிர் என்ற தலைப்புல ரா விஜயலட்சுமி எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல நிறைய செய்திகள் அவங்க தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். இரண்டாவது, சோனா கந்தசாமி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. நான் ஒரு விளக்கம் கடைசியா சொல்றேன், அது என்னங்கிறது பாருங்க. பெண் பற்றிய பார்வை, அவள் கணவனை வழிபட்டாலே போதும் என்ற கருத்தும், அவள் கற்புடையவளாயின் மழை வளம் தருவாள் என்ற கருத்தும் தர்மசாஸ்திரங்களிலும் வடநாட்டு அரசகுல ஒழுக்கங்களிலும் இருக்கின்றன. அது சங்க காலத்திலேயே நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். வள்ளுவரை இதை சொல்றார். இது என்னன்னா, இந்த கருத்தை, திருவள்ளுவருடைய இந்த கருத்தை சங்க நூல்களிலும் பார்க்கிறோம். அதாவது இந்த பெண் வந்து வான்தரு கத்தினாள், அருந்ததி போன்ற கத்தினாள், அவள் ஏவ மழையும் பெய்யுங்கிறது சங்க இலக்கியத்துல திரும்ப திரும்ப மணிமேகலையில திருக்குறளை மேற்கோள் காட்டியே பேசுகிறார். சிலப்பதிகாரத்திலே இந்த கருத்து சொல்லப்படும். அப்போ இலக்கியங்கள், காவியங்கள், தர்மசாஸ்திர நூலாகிய திருக்குறள், இவை எல்லாமே இந்த பெண்ணை ஒரு கணவனுடைய அடியாராக, கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் படைக்கிறார். இது ஏன் என்பது ஒரு கேள்வி. இது ஒரு அடிப்படையான ஒரு காரணம். ஒருவேளை நம்முடைய தமிழ் சமூகம் ஒரு சமத்துவம் உடையதாக இருந்து, ஆண் பெண்ணு சமத்துவமாக இருந்த ஒரு சமுதாயமாக இருந்தபோது, பெண்ணினுடைய நிலைமை அப்படிப்பட்டதல்ல என்ற ஒரு பார்வையை
நம் மீது ஏற்றுகிற கருத்தா என்று யோசித்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தர்மசாஸ்திரங்கள் ஒரு புதிய சமூக அமைப்பை நம் மீது சுமத்துகிறது. தர்மசாஸ்திரங்களும் வைதீகமும் சமணமும் போதும். அந்த கருத்தினால்தான் திரும்ப திரும்ப கூரசா திரும்ப திரும்ப இதை சொல்றேன். எல்லா இலக்கியங்களும் திரும்ப திரும்ப பொண்ணுன்னு சொன்னா புருஷனை கும்பிடணும் அப்படின்னா அவ பெரிய கற்புடையவள், வேற தெய்வத்தை கும்பிடக்கூடாது. இதுக்கு நிறைய கதைகள்லாம் உங்களுக்கு இருக்கு தெரியும். பெண்ணுடைய கற்பை பற்றி 10-20 வகையான கற்பை சொல்றாங்க சங்க இலக்கியத்துல. அது பெண் என்பது பிறர் நெஞ்சு புகார் ஒரு கருத்து. அதுக்கெல்லாம் கதைகள் மணிமேகலையில் இருக்கு. அப்புறம் பெண் பிற தெய்வத்தை வணங்க மாட்டாள் என்பதற்கு சிலப்பதிகாரத்துல ஒரு கதை வருது. தேவந்தி என்ற பிராமண பெண் கண்ணகியிடம் சொல்கிறாள், உன்னுடைய கணவன் பிரிந்திருக்கிறான், நீ உன்னுடைய கணவனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த 3 குண்டங்கள் இருக்கிறன, அவரை வழிபாடு செய்து அங்குள்ள சோமகுண்டம் சூரிய குண்டத்திலெல்லாம் வழிபாடு செய்து அங்கே வழிபாடு செய்தால் நீ கணவனோடு செய்வே என்று சொல்கிற போது அவர் பீடன்று எம்பி இருந்தது. நான் பிற தெய்வம் தொழமாட்டாள் என்றனால அவள் தொழவில்லை என்ற ஒரு கருத்தை சிலப்பதிகாரம் பேச. அதே மாதிரி மணிமேகலையிலும் பல மேற்கோள்கள் இருக்கான அந்த மேற்கோள்கள் வருகிற போது நான் சொல்றேன். சாத்தனாரும் இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறார். தெய்வம் தொழாள் தொழில்வாள் என்னும் தொழில் புலவன் பொருளுரையராய். இது ஏன் திரும்ப திரும்ப பேசுறாங்க? இதுக்கு என்ன அவசியம்? ஒரு கேள்வியை நான் எழுப்பியாச்சு. நான் முன்பே சொன்ன மாதிரி உடனுயிர் மாய்தல், உடன்கட்டை ஏறுதல், கைமை நோன்புன்னு 3 விஷயங்கள் சொல்றாங்க. 3 வைத்துக் கொண்டு பெண்ணினுடைய கற்பை வரையறைப்படுத்துறாங்க. சட்டுன்னு கேட்ட உடனே இறந்து போறது பாண்டிமாதேவி மாதிரி, அப்புறம் உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் கைமை நோன்பு. இது ஏதோ ஒரு சமூக அமைப்பினுடைய மாற்றத்துக்கு உரிய ஒரு கருத்தாக இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருவள்ளுவர் கூட பெண்மையை அப்படித்தான் அங்கு அமைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அவருடைய முற்போக்கு சித்திரத்துக்கு ஒரு முரணாக இருக்கிறது. அவரை பற்றி நாம் கட்டியெழுப்பியிருக்கிற ஒரு முற்போக்கு எண்ணத்துக்கு முரணாக இருக்கிறது என்று இன்றைய புண்ணியவாதிகள் சொல்றார். அவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பாங்க, திருக்குறள் எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் பொருந்தும் என்ற கருத்துக்கு எதிராக உள்ளது இத்தகைய கருத்துக்கள் என்று சொல்வார். ஏனென்றால் இன்றைக்கு பெண் என்பவள் கணவனை தொழுது கொண்டே இருக்க வேண்டியவள் இல்லை, அவளும் சமமானவள் என்ற ஒரு கருத்தாக்கம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த உடன்கட்டையர்கள் எல்லாம் சதி என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த சதியை நம் என்ன சொல்றது, கம்பெனி ஆட்சி தான் அதை தடுத்து நிறுத்து சட்டமாக்கி சதியை அதை அதுக்கு உடன்பாடாக இருந்தவர்கள் நம்மவர்கள் தான். ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் தான் அந்த ஒரு கடுமையான பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அரசாங்கத்தை தூண்டி அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா 2 கருத்து எனக்கு தோணுச்சு. தெய்வம் தொழாள் கொழுநல் தொழில்வாள் பெய்யன பெய்யும் மழைங்கிற போது மழை பெய்விக்கிறாள் கண்ணகி தீய இருக்கிறாள். அப்ப இங்க கணவனை தொழுகின்றவள் பிற தெய்வங்களை தொழாதவள் சொன்னா உடன்கட்டை ஏறுதலை அவர் நினைக்கிறாரா? அதனுடைய ஒரு பரியாயமா இது என்ற ஒரு கேள்வி எனக்கு. உடன்கட்டை ஏறு தெய்வம் ஏனென்றால் உடன்கட்டை ஏறு தெய்வமாகின்ற பெண் மழையை தருகின்றாள் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது. இந்த பத்தினி அதாவது பாண்டிய நாடு 12 ஆண்டு வர கூர்ந்த போது பத்தினி தெய்வத்திற்கு கோயில் எழுப்பி வழிபாடு செய்த போது மழை பெய்தது என்று வருகிறது. அப்போ இந்த கருத்து மறைமுகமாக உடன்கட்டை ஏறுதலை வேறு விதத்தில் சொன்னதா என்று ஒரு கேள்வி நான் சிந்தித்து பார்த்தேன். இது ஒரு கேள்வி. ஏனென்றால் இடைக்காலத்துல உங்களுக்கு இந்த உடன்கட்டை ஏறுதலும் மாஸ்திக்கல்லும் பார்த்தீங்கன்னா அத்தனை கற்கள் கிடைக்கும். தீப்பாஞ்சம்மன் வழிபாடு நிறைய இருக்கு, நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். எனவே இது அந்த காலத்திலே திராவிட பண்பாட்டுக்கு மாறாக ஒரு பண்பாடு வந்தது. அந்த பண்பாட்டை நம் மீது சுமத்துகிற ஒரு கருத்தாக்கமாக இதை எல்லாரும் செய்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். சரி, அடுத்தது இதற்கு பெய்யன பெய்யும் மழை போல்வாள் என்று எல்லாம் அமைதி காண்பவர்கள்லாம் உண்டு. அதாவது அப்படிப்பட்ட பெண் மழை பெய்யும்னு சொன்னா பெய்கிற மழை போன்றவள்னா அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அப்படின்னு சொன்னா
இன்ஸ்டண்டா சுவிட்ச் போட்டா மழை பெய்ங்கிற மாதிரி உள்ளவா பண்ணு அப்படி என்ன இதுக்கு தயாரா இருப்பான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு விளக்கம்லாம் சொல்றாங்க தெரியல. பாரதிதாசன் கூட சொல்லியிருக்காரு கூட. நம்ம அப்படியெல்லாம் திருவள்ளூருக்கு சமாதானம் அமைதியை காண வேண்டுமா என்று எனக்கு தெரியல. இதுல சோனா கந்தசாமி கூட இந்த கேள்வி கேட்டு நிறைய இதை பத்தி வாதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் போகல. சோனா கந்தசாமி சங்க இலக்கியத்திலும் மற்ற பிற இலக்கியங்களிலும் பெண்கள் பிற தெய்வங்களை எல்லாம் குழந்தைகளோடு எல்லாம் சென்று வழிபட்டதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அந்த அது எல்லாம் வந்து திருக்குறளை மறுக்கிறதா அல்லது திருக்குறள் அந்த கருத்துக்களை மறுக்கிறதா என்று ஒரு கேள்வி. அப்புறம் அது மேலே மேற்கோள் காட்டியிருக்காரு நிறைய இடத்துல. இந்த பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து பெண் கணவனை தொழ வேண்டும் என்றெல்லாம் ஒரு கொடுத்திருக்காரு. அதனால எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறார் அவரு. பாரடைஸ் லாஸ்ட் இருக்கு, பைபிள் இருந்தெல்லாம் அவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு. இது இந்த கருத்துக்கள் உலகெங்கும் இருக்கிறேன்னு சொல்லுறேன். he for God only, she for God in him இந்த பாரடைஸ் லாஸ்ட்ல வருகிறது. அப்புறம் இதை பற்றி சொல்கிற போது ஒரு திறனாய்வாளர்கள் the point means that while Adam has to worship God alone, Eve has to worship God by worshiping her husband. இதே கருத்து தர்மசாஸ்திரத்துல இருக்கிறது. மனைவி கடவுளை தொழ வேண்டியதில்லை, கணவனை தொழுதால் போதும். கணவன் மற்ற கடவுளை எல்லாம் தொழுவதனால அவனுடைய பிரதிநிதியாக அவன் இருக்கிறான், அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறான்ங்கிற தர்மசாஸ்திர கருத்து. பிறகு கொரிந்தியன் என்ற அந்த பைபிள் பகுதியில 12வது 7வதுல man is the image and glory of God, but the woman is the glory of the man என்று கூறப்பட்டுள்ளது. இன்னொரு எடுத்துக்காட்டு காட்டியிருக்கிறது. எனவே இது உலகெங்கும் இது மாதிரி கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். நான் முன்பு சொன்ன மாதிரி மனு தர்மசாஸ்திரம் மனைவி கணவனுக்கு பணிவிடைகள் செய்வதன் மூலம் மேலுலகம் செல்வாள் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும். ஆனா இன்னொரு விளக்கம் எனக்கு ஒரு விளக்கம் தோன்றுச்சு. அது திருவள்ளுவரை காப்பாற்றுவதற்கு நான் செய்த முயற்சியான்னு எனக்கு தெரியல. அதாவது கரணத்தின் முடிந்து அமைந்த காலை என்று கற்பியல்வர் சொல்றாரு. கரணத்தின் அமைந்து முடிந்த காலை என தொடங்கும் தலைவன் கூட்டு நுட்பாவில் ஒரு நச்சினார்க்கினி உரைப்பை என்ன சொல்றாருன்னா, அதாவது திருமணம் செய்ததுக்கு பிறகு ஆதிக்கரணமும் ஐயர்யாத்த கரணமும் இருவகை சடங்கானும் குறைபாடின்றாய் 3 இரவன் முயக்கமின்றி, அதாவது திருமணம் செய்து கொண்டு 3 இரவுகள் கணவன் மனைவியோடு சேரக்கூடாது. அந்த 3 இரவும் முதல்ல மதிக்கும் கந்தர்வருக்கும் அங்கிக்கும் ஈந்து அவள் அவனோடு சேர்வதற்கு முன்பு இந்த மூவரோடும் சேர்வாள் என்று ஒரு கருத்து வேத மந்திரங்களிலே இருக்கிறது. ஆண்டோருக்கு அமைந்த வகையால் பள்ளி செய்து ஒழுகி 4ஆம் பகல் எல்லை முடிந்த காலத்து அளவில் புணர்ச்சி போலும் புணர்ச்சி நடக்குமா. அது 4ஆம் நாள் தான் இவனுக்கு அந்த பெண் மனைவி ஆகிறாளாம். 3 நாளும் கூட்டமின்மையானம் நிகழ்ந்த மனக்குறை தீர 4ஆம் நாளை இறைவன் கண் கூடிய கூட்டத்தின் கண்ணும் அவன் பேசுறான். அவன் எப்பெல்லாம் பேசலாம் தலைவன்கிற மறைந்த காலத்து 3 நாள் கூட்டமின்மைக்கு காரணம் என் என்று தலைவி மனத்து நிகழான் என்ற வருத்தம் தீரும்படி மிக வேட்கையோடு கூடியிருந்து வேதஞ்சொல்லுற்ற பொழின் கண்ணும் தலைவன் விளக்கம் கூறும். இப்ப வேதத்தில் இப்படி சொல்லி இருக்குது. எனவே எந்த பொண்ணுமே கற்புக்கரசி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து வலைத்தளத்துல ஒருத்தர் தமிழும் வேதமும் ஒரு வெப்சைட் ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவர் அதுல ஒரு பெரிய கட்டுரை இருக்காரு, வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அபத்தமாப்பட்டது. எந்த பொண்ணும் கற்புக்கரசி இல்லைன்னு ஏதோ ஒரு விவாதம் நடக்குது. அதுல ஏதோ ஒரு ஆச்சாரியார் போனார், நல்லா ஒரு கதை விடுறாரு. அதெல்லாம் ரொம்ப ஆபாசமான கருத்தா எனக்கு படுகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, வாசுப மாணிக்கம் வந்து நச்சினார்க்கனியரை குறை கண்டிருக்கிறாரு. பெண் வந்து 3 நாளும் வேறொரு கைப்பட்டு பிறகுதான் 4ஆம் நாள் அவனுக்கு சேர்க்கிறான்னு சொல்ற அபத்தமான கருத்தாக இருக்கிறது என்ற வருத்தத்தை மாணிக்கானார் எழுதியிருக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது, வேதத்துல சொல்லி இருக்குது. அதனால எந்த பொண்ணுமே கற்புக்கரசி இல்லையான்னு அவர் விளக்கம் சொல்றாரு. என்னெல்லாம் விளக்கம் சொல்லலாம்ங்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கு. இந்த கருத்தை எனக்கு தோன்றுகிறது திருவள்ளுவர் இந்த கருத்தை தான் மறுக்கிறாரோ என்று எனக்கு தோணும். இந்த 3 நாளுக்கு பிறகுதான் மனைவி கணவனுக்குரியவளாக ஆகிறாள் என்ற அந்த வேத மந்திர கருத்தை மறுக்கிற முறையிலே இது இருக்கிறதோ. தெய்வம் தொழாள் கொழுநன் தோல் தொழுவாள் என்று சொல்லக்கூடிய கருத்து
அந்த வேத மந்திர கருத்துக்கு எதிரானதோ என்று எனக்கு தோன்றும். அப்படி என்றால் திருவள்ளுவரை நாம் ஓரளவு திருவள்ளுவருடைய எதிர்கருத்தாக அதை நாம் அவருக்கு சமாதானம் அமைத்தோம். எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. அத்தகைய ஒரு கருத்துக்களை மாறுபட்டு அவள் அந்த 3 நாளும் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் உரியவளாக இருந்து பிறகு சேர்கிறாள் என்ற கருத்தை மறுக்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. இது நான் சொல்கிற ஒரு புது விளக்கமாக எனக்கு தோன்றுகிறது. அதை யோசித்து பார்க்கலாம். இரண்டாவது, இந்த கலித்தொகையில் ஒரு பாட்டு இருக்கு. அதாவது இந்த திருக்குறள் கருத்தை எப்படியெல்லாம் வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிற போது, அந்த தலைவி 16வது கலித்தொகை பாட்டுல, கலித்தொகை திருக்குறளுக்கு பின்னாடி வந்த நூல்ங்கிறது என்னோட உறுதியான நம்பிக்கை. அதுல ஐயப்பாடே கிடையாது. திரு காப்பியங்கள், மணிமேகலை இதெல்லாம் திருக்குறளுக்கு பிறகு வந்தது. கலித்தொகை அதை ஒட்டி தான் வந்திருக்கிறது. அவன் என்ன சொல்றான்னா, அவன் பொருளை செய்கிற போது பாலைவனத்திலே போகிற போது அங்கு இருக்கக்கூடிய வெயிலை இது பண்றதுக்காக இன்னிசை எழிலே இறப்போமையதோ, அதாவது இங்க கணவன் போகிற வழியிலே கண்மிசை உருப்பற கனைதுளை சிதறன இன்னிசை எழிலேயே இறப்போமையதோ. நம்மால கூப்பிட முடியுமா? நான் கணவனை அன்றி வேற தெய்வத்தை தொழாதவளாயிற்று. நான் மழைக்கடவுளை கேட்டு மழை பெய்துகொள் என்று மழைக்கடவுளை கேட்க முடியுமா என்று கேட்கிறான். அடுத்தது, சினைவாட சிறக்குனன் சினந்தணிந்தீகன கனைகதற்கனலை காமுறைவதோ. சூரியனை பார்த்து நீ உன்னுடைய சினந்தணிக என்று சூரியனை நாம் கேட்க முடியுமா? அதே மாதிரி மொழி முதல் மூழ்கிய வெம்மை தீர்ந்து உருகன வழிதரும் செல்வனை வாழ்த்தவும் முயல்வதோ. அந்த காற்று கடவுளை நீ வீசி இந்த வெம்மையை தீர்ந்து நான் காற்று கடவுளை கேட்க முடியுமா என்று ஒரு பாட்டை ஒரு மாதிரி மெலோ டிராமாட்டிக், இதெல்லாம் மெலோ டிராமாவா எனக்கு மிகை உணர்ச்சிகளோடு உள்ள கவிதைகள் இதெல்லாம். இதை ஒருத்தர் பாடியிருக்காரு. அது என்ன புலவர் தெரியல, ஒரே ஆள் தான் பாடியிருக்காரு எல்லாத்தையும் நினைக்கிறேன். எனவே தெய்வத்து திறநோக்கி தெருமரல் தேமொழி அப்படின்னா அவர் சொல்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்றாரு, இந்த 3 பேருமே சூரியனுடைய வடிவங்கள் தான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 3 கடவுள் கிடையாது, அது அக்னி கடவுள் தான், அக்னியினுடைய வேறு வடிவங்கள் தான் இவை என்று சொல்லி ஒரு பெரிய விளக்கம் சொல்லியிருக்காரு நம்முடைய நச்சினார்க்கணியர். அதில் விளக்கம் பார்த்தீங்கன்னா அதுல எங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, உரையில ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 3 பேர் கிடையாது, ஒரே ஆள் தான். அதாவது என்ன சொல்றாருன்னா, தெய்வ பகுதியா, அதாவது பாலைக்கு சினைவாட சிறக்கிதன் தினந்தணிந்தீகன கனைகதற்கனலியை காமருள் எய்வதோ எனவும் வழிதிரு செல்வனை வாழ்த்துவம் எய்வதோ எனவும் ஞாயிற்றை தெய்வமாக்கி அவனை தோன்றிய மழையினையும் காற்றினையும் அத்தெய்வ பகுதியாக்கி கூறுவாளெனின் நச்சனாக்கு எல்லா தெய்வத்திற்கும் அந்தனர் அது கொடுக்குங்கால் அங்கி ஆதித்தன்கள் கொடுக்கும் என்பது வேத முடிவாகலின் ஆதித்தன் எல்லா நேரத்திற்கும் பொதுவென மறுக்க. இவ்வாசிரியர் கருப்பொருளாகிய தெய்வத்தனை முதற்பொருளோடு கூட்டி கூறியது தெய்வ வழிபாட்டு மரபு இதுவே, ஒழிந்தது மரபன்றி என்றற்கு. எனவே அவ்வந்நிலத்தின் தெய்வங்களே பாலைக்கும் தெய்வம் ஆயிற்று என்பது நச்சினார்க்கனுடைய கருத்து. இது தெய்வம் சொல்லுகிறார். எனவே இந்த பிற தெய்வங்களை தொழாமைக்கு அதை மையமாக வைத்து கலித்தொகையில இப்படி ஒரு செய்யுள் இருக்கிறது. அதுக்கு நச்சினார்க்கனுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். எனவே இதை பார்க்கலாம். இனி நான் மேற்கோளை சொல்லி இதை முடிச்சலாம் நினைக்கிறேன் சீக்கிரம். மேற்கோள்கள் இந்த செய்யுள் எங்கெல்லாம் மேற்கோளா வருகிறது, 6-7 இடங்கள் வந்திருக்கிறது. மேற்கோள் கழிவினும் நிகழ்வினும் எதிர்வினும் வழிகோல செவிலி நல்லவை உரைத்தற்கு இந்த மேற்கோளாக வருகிறது. செவிலி நல்லவை சொல்றதுக்கு இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் இளம்போனார்.
அறிவிற்கும் உரித்தாய நல்லவை உரைத்திற்கு நச்சினார்க்கனியர் இதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். என என்பது இன்று சேவனச்சம் அன்று என மறுத்து கூறி அது இடைச்சொல்லடியாக பிறந்த சேவனச்சம். அதை நான் முன்பே சொல்லிட்டேன். செய்த நெச்சம் முன்பின்னாக தூக்குவதற்கு பிரயோகம் சொல்லிட்டேன். தொழுதெழுவாள் என்ற தொடருக்கு தொழான் என்று எழுவாள் என துணைவனையாக விரித்துரைத்த பெருமையாளர்களை மறுத்து எழுந்து தொழுவாள் என்று எடுக்க வேண்டும் என்று அதேதான் இலக்கண குத்தாசிரியர் சொல்லியிருக்கிறாரு. கற்புடிப்பென்றனுடைய நிலை கூறுவதற்கு சிலப்பதிகார அரும்பது உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாரு. என என்பது எனவன் நச்சம் என்று பிரயோக ஆசிரியர் மேற்கோள் காட்டியிருக்காரு. இது இடைச்சொல்லடியாக பிறந்த சேவ நச்சம் என நன்னூலில் ராமானுஜ கவியாக சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த திருக்குறள் பல நிலைகளில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருக்குறளை பற்றி உள்ள இப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்கு தோன்றின. இது என்பதோடு நான் அதனுடைய இலக்கண செய்திகள், அதனுடைய இலக்கிய பரப்பு, அதனுடைய சமூக பின்னணியெல்லாம் நான் அவரோட குறிப்பிட்டேன். இது நம் சிந்தனைக்குரிய ஒரு திருக்குறளாக இன்றைக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு சொல்லி நான் 1 மணி நேரம் கேட்ட 1 மணி நேரம் உரையை பொறுத்தளவுல ஏறத்தாழ ஒரு 10க்கும் மேற்பட்ட உரை விளக்கங்கள் இதெல்லாம் நாம போய் படிக்கணும்னு நினைச்சா கூட 10 நாளைக்கு மேலதான் எடுக்கும். இந்த ஒரு குறளுக்கு மட்டும் உரையையும் இலக்கண விளக்கங்களையும் படிக்கும்போது. அதனால பல அறிஞர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த உரையில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதைத்தான் திருக்குறள்ல அந்த செல்வத்துக்கு செல்வம் செவி செல்வம் சொல்றாருன்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர். அந்த அடிப்படையில ஒரு நல்ல உரை. நானும் எதிர்பார்க்கல இந்த திருக்குறள் தான் இன்னைக்கு உரை நிகழ்த்துவாருன்னு எதிர்பார்க்கல. மழையை பத்தி பேசணும். ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், மழையை பத்தி பேசின அந்த மழை என்ற அதிகாரம் பேசும்போதும் நல்ல மழை பெய்தது. அதுபோல இந்த பல அறிஞர்கள் இறந்து கொண்டு இருந்தார்கள் அந்த நேரத்தில். அந்த அதிகாரம் கொஞ்சம் நிறுத்த பரவாயில்ல அதிகாரத்தை நான் வேண்டுகோள் கூட வச்சேன். அந்த மாதிரியான ஒரு 3-4 பேரை அந்த அதிகாரம் நடந்து கொண்டு இருந்த போது அதை அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ரொம்ப நன்றி. ஏதாவது சார் கேளுங்க. இந்த கொழுந்தர் தொழுதெழுவாள் இருக்கு இல்லையா, இது ஒரு பண்பாட்டு மாற்றத்தினுடைய தொடக்கம் அங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா சார் இந்த குறளை வச்சு? சங்க இலக்கியத்திலே தொடங்கிடுச்சு இல்லையா? திருக்குறள் ஒரு வகையில சொல்ல போனா ஒரு வகையான ஒரு வைதிகம், சமணம், பௌத்தம் இவை சொல்லுகின்ற ஒரு வகையான ஒரு பொது ஒழுக்க நெறியத்தான் சொல்லுது. அதுல நிச்சயமாக அது ஒரு சீர்மையை கொண்டு வர பார்க்குது. இங்கே சீர்மையை தான் கொண்டு வர பார்க்குது திருக்குறள். திருவள்ளுவர் ஆனா அதுல பல தனித்துவமான கருத்துக்கள் இருக்கின்றன என்பது வேற. சமத்துவ கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் பொது கருத்துக்களும் நிறைய இருக்கின்றன. அந்த பொது கருத்துக்கள் ஒன்றாக இருக்கிற போது இந்த கருத்து ஒரு வகையான எதிர்கருத்தாகவும் எனக்கு தோன்றுகிறது. இந்த நச்சினார்க்கனியர் கரணத்தின் அமைந்த காலை என்ற கருத்துக்களுடைய ஒரு மாற்றாக இருக்குமோ என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. என்று சொன்னால் திருவள்ளுவரை நாம் காப்பாற்றி விடலாம் என்று எனக்கு தோன்றும். வணக்கம் சார். எனக்கு என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் சொல்ல முடியுமான்னு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அதாவது கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்புன்னு வச்சிருக்கிறாரு. அப்புறம் இங்க தெய்வம்னு சொல்லக்கூடியது மழையாக இருக்கலாம். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் என்று சொல்லக்கூடியது மழை மேகங்களாக இருக்கலாம். ஒன்று. இன்னொன்னு குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடுத்துட்டு முன்புறம் சொன்னா இந்த சமூகத்தை இந்த உலகத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய உழவர்களுக்காக மழை பெய்யும். அந்த ஒரு எண்ணம் இருந்தால் இயற்கை கூட அவனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு சமூக ஈடுபாடு, சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக அது இருக்கலாம். அது அப்படி மொத்தத்தில் நான் நினைக்கிறேன்னா தெய்வம் என்று சொல்லக்கூடியது ஒரு மழையினுடைய ஒரு இதா இருக்கலாம். மழையத்தான் அவர் தெய்வம்னு சொல்றாரோ ஒண்ணு. அடுத்ததான் கொஞ்சம் வித்தியாசம் எப்படின்னா
இந்த குழந்தைகள் இல்லாதவர்கள் வந்து தெய்வம் தொழக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. ம். அரச மரத்தை சுத்துறது, அலமரத்தை சுத்துறது, கோயில்ல போறது, அது செய்யறதுன்னு ஒரு நிறைய சங்கலக்கிலே மூட வருது நம்பிக்கைகள். என்ன சார்? சங்கலக்கில கருவு இருக்கன வருது. ஆமா ஆமா. குழந்தை அப்புறம் வருது. அந்த அந்த மாதிரியான ஒரு இல்லாதவங்க வந்து கடவுளை தொழுதால் குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து ஒரு ஆண் பெண் உறவு தான் அதுக்கு காரணம். குழந்தன் தொழுதெழுவாள் அப்படின்னா, இந்த பிற ஒரு குழந்தை பேட்டுக்காகவோ குழந்தை வரத்திற்காகவோ கடவுளை போய் தொழுதுகளா இருக்கிறத விட கணவன் மனைவி இன்பமாக அவர்கள் வந்து இருக்கிறதுனால தான் குழந்தை பெறும். பெய்யென பெய்யும் மழை என்று சொல்றது வாகனத்துல இருந்து கருவுற்ற மேகம் மழை பெய்கிறது போல இவங்களுக்கும் புத்திரபாக்கியம் குழந்தை பேரு உண்டாகலாம் இப்படின்னு நீங்க பேசுனதுல இருந்து சிந்திக்க தோன்றுகிறது. மற்றபடி நான் இதுவரை சிந்திச்சது இல்லை. உங்களுடைய பேச்சு அந்த ஒரு எண்ணத்தை தூண்டி விடுகிறது. மறுபடியும் சிறப்பான உரை சார். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளால புகுந்து இந்த அணுவை துளைத்தது மாதிரி ஒரு திருக்குறளையே துளைத்து இவ்வளவு சொல்லியிருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். நல்ல அழகா இருந்தது, நல்லா இருந்தது. சேர்த்து இதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. நிறைய நான் பார்த்தபோது நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தொகுத்தோம்னா அதே ஒரு பெரிய தொகுப்பாக வந்து விடும் போது மருத்துவம் அவரை விமர்சனம் பண்ணியும் எல்லாம் வந்திருக்கு. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, அதாவது இந்த காலகட்டத்தை விட்டுட்டு அந்த காலகட்டத்துல நாம அந்த அந்த கல்ச்சரை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஒருவேளை கணவர்களை மதிக்காம பெண்கள் இருந்தார்களா? அப்படி உள்ள காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு நீங்க சொன்னது போல சிலப்பதிகாரமா இருந்தாலும் சரி, மணிமேகலையா இருந்தாலும் சரி, திருக்குறள்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் வரும்போது அதை வலியுறுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு மூலமா தெரியப்பட்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இல்லை. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப நாம எடுக்கணும்னு நாம இதுலயே எழுதிக்கிட்டு மறுபடியும் கூடியே நாம வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுக்காக இது பயன்படுத்தும். ஏன்னா அந்த நீங்க சொன்னது போல கலித்தொகை, பரிபாடல், மணிமேகலை, சிலப்பதிகாரம், இது திருக்குறள் எல்லாமே அந்த ஒரே காலகட்டத்துல எழுதப்பட்டதான் லிங்குத்தித்துல நிர்ணயிக்கிறாங்க அகஸ்திலிங்கம் போன்றவர்கள். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு முடியும். கோரஸா பாடுறாங்க எல்லாரும் இந்த விஷயத்த. அதாவது ஏதோ ஒரு பெரிய சமூக அமைப்பினுடைய மாற்றத்தை அதுக்கு சுட்டுகிறதா என்று எனக்கு தோணுது. அதாவது நாம வந்து ஒரு பெண்மொழி சமுதாயம், அந்த பெண்மொழி சமுதாயத்தை ஆண்மொழி சமுதாயமாக மாற்றுகிற போது ஏற்பட்ட முறையா எனக்கு தெரியல. ஏன்னா நாம் வந்து இந்த திருமண சடங்குகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் மேல்தட்டு, அதாவது புரோகித வர்க்கம், அரச வம்சம், வணிக வர்க்கம் தான் அதிகமாக இருக்கு. 4வது வர்ணமும் அதுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம வடமொழி சடங்குகள் முறையில திருமணம் நடத்துறதுங்கிறது 90% மக்கள்கிட்ட கிடையாது. ஆனா இன்றைக்கு நாம் வந்து அந்த வடமொழி சடங்குகளோடு வச்சுதான் திருமணம். என் சின்ன வயசுல எல்லாம் நாங்க எங்க ஊர்ல எல்லாம் அதை நாங்க ரொம்ப குறைவா தான் இருந்தது. இப்ப நம்ம தமிழ் டிவி சீரியல்ல காட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த சடங்குகள் இல்லாமல் திருமணம் இல்லாத மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. ஆனா நம்ம கிராமங்கள்ல அப்படி இல்லை. பெருந்தனக்காரர் தான் முக்கியம். பெருந்தனக்காரர் தான் நடத்துவாரு. அதனால நம்ம வந்து இப்ப 2000 ஆண்டுகளாக இருந்த அதே மாதிரி கேரளத்துல பார்த்தீங்கன்னா மருமக்கள் தான் இருந்திருக்கு. இப்பதான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. சட்ட ரீதியாக ஆல் இண்டியா பேட்டர்னுக்குள்ள அந்த வருது. அதுலயும் கூட அவங்களுக்கு பெண்ணுக்கு சம உரிமையை கொடுத்துருக்குறாங்க சொத்துரிமையில. தமிழ்நாட்டுல பெண்ணுக்கு சொத்துரிமையில பகவை கிடையாது. இப்பதான் வந்தா பின்னாடி கருணாநிதி வந்து அதை கொடுத்தார், சட்டத்தை நிறைவேற்றினார். அதனால எங்க கிராமப்புறங்கள் எல்லாம் கருணாநிதி துரோகின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதனால்தான் வந்து குடும்பத்துல எல்லாம் பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டான், சமத்துவத்தை கொடுத்துட்டான். அப்ப நமக்கு இது 2000 வருஷமாக வந்து ஒரு பெரிய பண்பாட்டு போராட்டம் உள்ள நடந்துட்டு இருந்தது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு சீர்மையை நோக்க முயற்சி தான் வைதிகமாகட்டும், சமணமாகட்டும், பௌத்தமாகட்டும், திருவள்ளுவர் ஆட்டி எல்லாரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாமா? தெரியல.
எல்லா வேறு நாளும் யாராவது? ஆமா. கண்கண்ட தெய்வம். எத்தனை பழமொழி இருக்கு. இன்றைக்கு பெண்ணியவாதிகளை அதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல, நான் இந்த காலகட்டத்தை மறந்துட்டு அந்த காலகட்டத்தை பார்க்கணும். அதான். அந்த வேற ஏதாவது காலகட்டத்திலையும் கேள்விகள்? போராட்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சட்ட போராட்டம், சமுதாய சட்ட போராட்டமா இருந்தது. இருக்கலாம் இருக்கலாம் சார். இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அன்னைக்கும் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் வந்து உடன்கட்டை ஏற சொல்லியிருக்காங்க. உடன்கட்டை எல்லாரும் ஏற மாட்டாங்க, ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஏறுவாங்க. அண்மை காலம் வரைக்கும் உங்களுக்கு திருமல் நாயக்கர் காலம் வரைக்கும், அல்லது இவர கிழவன் சேதுபதி, அல்லது சர்போஜி, எல்லா குடும்பங்கள்லயும் பின்னாடிதான் உடன்கட்டை ஏறுறாங்க. எவ்வளவு கொடூரமான செயலா இருந்திருக்கு பாருங்க. ஆமா. வேற யாராவது? ராஜரத்னம் கேளுங்க சார். வணக்கம் சார். இந்த எனங்கிறத எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல? அப்படிங்கிறப்ப நீங்க வந்து வினையச்சமா தான் எடுக்கணும். வினைச்சம் இப்ப தட்ன்னு சொன்னாலே போதுமா, இல்ல சேயிங் சொல்லணுமா? சேன்னு தான் சொல்லணும். சேன்னு சொல்லணும், தட்டு வராது. when she says, when she commands, அது வந்து நீங்க வினையச்சமா தான் எனக்கு. தற்காலத்துல இந்த என்று என்ன காம்ப்ளிமெண்டைசர்னு சொல்றப்பலைங்க சார், அந்த ரெண்டு வார்த்தைகளை நான் வருவேன் என சொன்னேன் ஆனா முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என் போலதான் இதுலயும் வருது. அது அது அத வந்து இடைச்சொல்லா கொண்டு வர்றதுல, அதாவது இப்போ உள்ள சில ஆய்வுகளினுடைய அடிப்படையில என என்று இந்த மாதிரி இருக்கு. அவன் வருவேன் என்று சொன்னான் ஆனால் வரவில்லை, அவன் வருவேன் என சொன்னான் ஆனால் வரவில்லை அப்படின்னு வரக்கூடியதுல இப்ப ராஜரத்னம் சொல்றது போலதான் நமக்கு அதை எடுக்கலாம் போல தோணுது. பெய்யும் மழை, நீங்க சொல்றது போல திடீரென அந்த நீங்க தொல்காப்பியத்துல எடுத்து காட்டினது போல கொண்டுட்டு வர முடியுமான்னு யோசிப்பான். அது வந்து அதுல வர்றதை சொல்லலாம். இடைச்சொல் என்று சொல்லக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்டைசர் வினைக்கும் பெயருக்கும் வருது. இது வந்து வினையச்சத்தினுடைய அடிப்படையில் தான் வருது. அதாவது ஒரு இலக்கண மாற்றம் அடைஞ்சிருக்கு ஒரு வடிவம். ஆனா ஒரு இலக்கண ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா என என்ற இடைச்சொல் தான் வினையச்சம் மாறி இருக்குங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாங்க. ரெண்டு விளக்கம். வினையச்சம் இடைச்சொல் ஆயிட்டா, இடைச்சொல் வினையச்சம் ஆயிட்டா. இடைச்சொல் வினையச்சம் ஆயிட்டு என்பது நம்முடைய சங்கரராமச்சாரி போன்றவருடைய கருத்து. அது பார்க்கணும் கொஞ்சம். இதெல்லாம் இந்த ஆராய்ச்சிகள் நாம மேற்கொள்ள வேண்டும். வினைச்சொல் வந்திருக்கணும். பட் அந்த இணைப்பு சொல் அப்படின்னு இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சிலதுகள்ல. அந்த வினைச்சொல் தான் அந்த இணைப்பு சொல்லா பயன்படுத்தி இருக்கின்றதுல மாறுபட்ட அப்படிங்கிறது அப்படி சொல்ற. ஆனா அது மறுக்கிறாரு இவரு, நம்முடைய இது சங்கரராமச்சிவாயரும் ராமானுஜ கவிராயரும். பார்க்கணும் அது எந்த கோணத்துல சொல்றாங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இலக்கண வடிவங்களை எல்லாம் அவங்க ரொம்ப நுட்பமா பார்த்து அதுக்குரிய விளக்கங்களை தேடியிருக்காங்க. உரையாசிரியர் ரொம்ப முக்கியம். அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அவர் கேட்ட மாதிரி அதை நீங்க ஒரு மொழிபெயர்க்கிற போதோ அல்லது உரை எழுதுற போதோ அந்த எந்த வடிவத்தில் எழுதுறதுங்கிற போது தான் இந்த பிரச்சனைகளா வருது.